டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்தில் 1.25 கோடி வாக்குகளை விஜயால் எப்படி பெற முடிந்தது? எந்த மந்திர வித்தை மூலமாக விஜய் இத்தனை வாக்குகளை பெற்றார்? பில்லி சூனியம் வைத்தா, முட்டை மந்திரித்தா என்கிற கேள்வி எல்லாம் பலரால் கேட்கப்படுகிறது. உண்மையிலேயே அதை நம்ப முடியலங்க. விஜய் இவ்வளவு வாக்குகள் வாங்குவார்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தேநீர் கடைக்காரர் முதல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வரை மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் இதை எப்படி சாதித்தார் என்றால், உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு செல்போன் மூலமாகத்தான் சாதித்திருக்கிறார். கேட்பதற்கே வியப்பா இருக்கு இல்லையா? முழுசா பார்க்கலாம் வாங்க. டிஎன்டிவி தமிழ் ஊடகம். இந்தியாவிலேயே இமாச்சல பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக ஊரக பகுதியில் ஆண்ட்ராய்டு ஃபோன் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 41 விழுக்காடு அப்படின்றாங்க. இமாச்சல பிரதேசத்தில் 43 விழுக்காடு, தமிழ்நாட்டில் 41 விழுக்காடு. அப்போ ஊரக பகுதிகளில் 41 விழுக்காடு மக்கள் இணையதள வசதியோடு இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்துகிறாங்க. அப்போ எதற்காக பயன்படுத்துகிறாங்க? வெறுமனே பேசுறதுக்காக பயன்படுத்துகிறாங்களா? இல்லை. யூடியூப் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க அதிகமாக, இல்லைங்களா? இந்த தளம்தான், இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன், இந்த இன்ஸ்டாகிராம் தளம்தான் விஜய் இத்தனை கோடி வாக்குகள் பெறுவதற்கான அடிப்படை தளமாக இருந்திருக்கிறது. விஜய் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய கணக்கை தொடங்குவதாக என்டிடிவி ஒரு தரவில் வெளியிடுறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருடைய பக்கத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்தவருடைய எண்ணிக்கை மில்லியன் கணக்கில் சேர்ந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அசாதாரணமான எண்ணிக்கையாக இந்த தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கப்படுகிறது. அதே போல் அவருடைய அந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் அளவுக்கும் அதிகமாக அசாதாரணமான அளவில் எங்கேஜ்டாக, அதாவது செயல்முறையில் இருந்திருப்பதையும் இந்த தரவுகள் காண்பிக்கின்றன. விஜயோடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை அதிகமாக யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 20 வயது முதல் 39 வயது வரையிலான இந்த வயதுக்காரர்கள் தான், அதிலும் பெண்கள் தான் அதிகமாக பார்த்திருக்கிறார்கள் என்கிறது அந்த புள்ளி விவரம். ஆக விஜயினுடைய நேரடியான அவருடைய டார்கெட், அவருடைய வாக்காளர்கள் என்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 20 வயது முதல் 39 வயதுடையவர்கள் தான். இவர்களை நேரில் சென்று விஜய் எங்கேயுமே வாக்கு கேட்கல. தெருவாக சென்று வாக்கு கேட்கவில்லை, வீதி வீதியாக சென்று கூட வாக்கு கேட்கவில்லை, ஊரூரா போயெல்லாம் வாக்கு கேட்கவே இல்லை. பல இடங்களில் அந்த பரப்புரைக்கான பயணத்தை ரத்து செஞ்சிட்டார் அவர். விமானத்தில் போவது வருவது, அங்கே ஒரு இடத்துல பேசுவது, 1-2 வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவது, மீதியெல்லாம் கையை காண்பிப்பது என்பதாக சென்று விட்டார். ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல 234 தொகுதிகளுக்கோ, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் போல சீமான் போல எல்லா தொகுதிகளுக்கும், எல்லா முக்கிய நகரங்களுக்கும் அவர் பரப்புரையே செய்ய போகல. அதே போல அவருடைய வேட்பாளர்கள் யாருனே தொகுதி மக்களுக்கே தெரியாது. தன்னுடைய தொகுதி வேட்பாளர் யாருனே தெரியாம விசில் சின்னத்திற்கு வாக்களித்தார்கள் இந்த வாக்காளர்கள் என்று பார்த்தால், எதனால் அப்படின்னு பார்த்தா இதனால் தான், இந்த இன்ஸ்டாகிராம் சமூக ஊடக பக்கங்கள் மூலமாகத்தான். விஜய் இதற்கென்று கிட்டத்தட்ட 200 பேர் கொண்ட ஐடி, அதாவது தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களை பணியில் அமர்த்தி இருந்தார். கிட்டத்தட்ட 4-5 வரிசையில் இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாம் அமர வைக்கப்பட்டு, ஒவ்வொரு மேசைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரிசைக்கும் ஒரு மேலாளர் அமர வைக்கப்பட்டு, ஒரு முழுவதுமான ஒரு ஐடி கம்பெனி எப்படி டிசிஎஸ் எப்படி செயல்படும், அதே போல் நீங்கள் ஜோஹோ போன்ற நிறுவனங்கள் எல்லாம் எப்படி ஒரு ஐடி கம்பெனி செயல்படுகிறதோ அதே போல் இந்த அமைப்பு, இந்த நிறுவனம் செயல்பட்டது. இது முழுக்க விஜய் கட்சிக்காக விஜயால் நியமிக்கப்பட்ட ஐடி வல்லுநர்கள் சுமார் 200 பேருக்கும் மேலாக. அவர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்காரனே சொல்ல முடியாது. 1-2 பேர் தான் தமிழ்நாட்டுக்காரர்கள் இருக்காங்க. மீதும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துக்காரர்களாகவும் வட மாநிலத்துக்காரமாக இருந்திருக்காங்க. அனைவருமே இந்த ஐடி மற்றும் சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக ஊடகங்களில் அதில் வல்லமை பெற்றவர்கள். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வாயிலாக இவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா, ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிடுவாங்க. எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை அழுவதை போல, நான் விஜய் அண்ணா என்னை நீங்கள் தான் வரணும் அப்படின்னு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இந்த விஜயினுடைய கட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஐடி நிறுவனம் இருக்குங்களா, வார் ரூம், இதைத்தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விர்ச்சுவல் மூலமாக, காணொலி மூலமாகவே இவர்கள் போர் தொடுப்பது என்பதுதான் இவருடைய வேலை.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு குழந்தை அழுவது போல ரொம்ப நேச்சுரலாக அதை எடுப்பாங்க. அதை எடுத்து இந்த 200 பேர் கொண்ட இந்த வார் ரூமில் அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர்கள் மிகச்சரியாக இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மூலமாகவும் ரீல்ஸாகவும் ஷார்ட்ஸாகவும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவாங்க. இவங்க எப்படி கொண்டு போய் சேர்த்துறாங்கன்னா, இந்த ஒவ்வொரு ரீல்ஸும் ஷார்ட்ஸும் வந்து இதற்கென்றே வந்து இன்ஸ்டாகிராம் அந்த நிறுவனமும் ஃபேஸ்புக் நிறுவனங்கள் எல்லாம் சில அல்காரிதம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சில கணக்கீடுகளை வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம ஒரு கிரியேட் பண்ணுறோம், ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம்னா அது மிகச்சரியாக அந்த ஃபேஸ்புக் நிர்வாகமும் அதே போல் இன்ஸ்டாகிராம் நிர்வாகமும் அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கணக்கீடுகளுக்கு அல்காரிதம்க்கு ஏற்றதாக இருந்தால் அதுவே உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துரும். அப்படி நீங்கள் என்ன கண்டென்ட்டை உருவாக்கினால் இது அதிக அளவில் வைரல் ஆகும் என்பதற்கு ஒரு அல்காரிதம் இருக்குது, அது ஒரு கணக்கீடு இருக்குது. அந்த கணக்கீடுகளுக்கு ஏற்ப கண்டென்ட்டை வந்து எடுத்து அதை இந்த சமூக ஊடக வல்லுநர்கள், அதாவது ஐடி வல்லுநர்கள் மூலமாக வார் ரூம் மூலமாக பரவச் செய்து இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பாக 20 வயது முதல் 39 வயது வரையிலான பெரும்பாலும் பெண்களை சிறுவர்களை நேரடியாகவே தன் வசம் இழுத்திருக்கிறார் நடிகர் விஜய். அதிலும் குறிப்பாக சென்டிமெண்ட், பெண்களுக்குனால உங்களுக்கு புரியும், சென்டிமெண்ட்டலும் உணர்ச்சி வசப்படுதலும் ரொம்ப இயல்பு, எமோஷனல், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் விஜயனுடைய ஒவ்வொரு இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் எமோஷனல், உணர்ச்சி வசப்பட்டு அந்த பதிவாளர் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். கண்ணில் தண்ணி விட்டு அழுகிறது, பின்னாடி ஒரு சோகமான ஒரு இசைப்பது, முழுவதுமாக மைண்ட் கண்ட்ரோல் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய மனதை வசியப்படுத்தக்கூடிய, உணர்ச்சி வசப்படக்கூடிய, சென்டிமெண்டலான, உணர்வு பூர்வமான, அவர்கள் வந்து எமோஷனலான காட்சிகளை வந்து அந்த இன்ஸ்டாகிராம் வாயிலாக அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு கொண்டு சென்று இந்த வயதுடைய பெண்களையும் இளையோரையும் பார்க்க வைப்பது தான் இந்த ஐடி வல்லுநர் குழு வார் ரூம் செய்த வேலை. நீங்கள் ஒரு பெண் வந்து எனக்கு வந்து விஜய், நான் என் புருஷனை விட்டு கூட நான் வந்து விஜயை கட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது வந்து ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட காணொளி. அந்த காணொலியை என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை இந்த டீம்கிட்ட கொடுத்தா அதை உடனே எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் கொண்டு போயிடும், எல்லாரையும் பார்க்க வச்சிடும். முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, இது பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் நீங்கள் விலக்கி விட்டே பார்க்குறீங்க இல்லைங்களா, இதில் ஒரே ஒரு விஜய் தொடர்பான அந்த காணொலி நீங்கள் ஒன்றை பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது வேணும்னா 1-2 வேறு காணொலியில் காட்டும். நீங்கள் எவ்வளவு வினாடிகள் அதை பார்க்குறீங்களோ அதற்கு ஏற்ப மீண்டும் 2 அடுத்தடுத்த காணொலிகளுக்கு அடுத்து மீண்டும் விஜய் தொடர்பான ஒரு 30-40 காணொலிகளை உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது நீங்கள் கடந்து போக போக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் அதை பார்க்க உங்களையும் அறியாமல் நீங்கள் விஜய் ரசிகர்களாக, வாக்காளர்களாகவே மாறிவிடுவீங்க. இப்படி நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் வாயிலாக, இன்ஸ்டாகிராம் அதே போல சமூக ஊடக காட்சிகள், காணொலிகள் வாயிலாக நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மைண்ட் கண்ட்ரோலிங் செய்யக்கூடிய இந்த பணியைத்தான் விஜய் இந்த தேர்தலில் செய்திருந்தார். ஆக இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த 20 வயதிலிருந்து 39 வயது வரையிலான வாக்காளர்கள் முழுக்க இந்த இன்ஸ்டாகிராம் மாயாஜால மந்திர வித்தை மூலமாக தங்கள் வசம் இழுத்து கொண்ட விஜய் அதன் பிறகு அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு கருத்தை அதில் வந்து அப்படி ஒரு சொட்டு பாலில் வந்து விடுற மாதிரி விடுவார். அப்படி விடும் பொழுது அதை அப்படியே அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா குறித்து அவருடைய மனைவியே வந்து புகார் சொல்லியிருந்தார். அவர் மன முறிவுக்கெல்லாம் விண்ணப்பம் கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் த்ரிஷாவோடு ஒரு திருமணத்திற்கு இருவரும் ஒரே உடையில் வர்றாங்க. இது அப்படின்னு அள்ளி போட்டோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சமூக ஊடகங்களில் கோடிக்கணக்கான மக்களை போய் சேருது இல்லைங்களா. அப்போ என்ன நினைக்கிறாங்க, ரைட்டில் வெளிப்படையாக வந்துட்டாரியா அப்படின்னு அதோடு அந்த பிரச்சனையை வந்து ஊற்றி மூடப்பட்டது, ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மக்கள். அதே போல கரூர் நிகழ்வு கடைசி வரைக்கும் அது குறித்து வாயே திறக்காத விஜய் ஒரு இடத்துல இத்தனை பார்வையாளர்கள் தமக்கு இருக்காங்க, தாம் சொல்வதையெல்லாம் அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள். பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸாக அதிலிருந்து வருகுது, நெகட்டிவ் ரியாக்ஷனாக வர்றதில்லை, அதிகமாக பாசிட்டிவ் ரியாக்ஷன்லாம் வருதுங்கிற இந்த கணக்கீடுகளெல்லாம் பார்த்து விட்டு கடைசியாக அப்படியே அள்ளி தெளிக்கிறாரு விஜய். கரூர் என்னமோ நான் தப்பு செஞ்ச மாதிரி சொல்கிறாங்க என்று அதையும் ஊற்றி மூடிடுறாரு. ஆக இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக, இணையதளம் மூலமாக இந்த மைண்ட் கண்ட்ரோல் செய்த விஜய் மிக துல்லியமாக, மிகச் சரியான நேரத்தில் எப்பொழுது எதை பேச வேண்டும் என்கிற வரையிலும், எப்போது எப்படி நடிக்க வேண்டும், என்ன ஒருத்தர் வந்து தர்பூசணி பழத்தை எப்போது வீச வேண்டும், நீங்கள் அந்த குடிக்கிற குளிர்பான பாட்டிலை எப்போது வீச வேண்டும் என்பதெல்லாம் கூட இந்த வார் ரூம்னுடைய இந்த இணையதள
அமைப்புகள் அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் கண்டென்ட் கிரியேட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த காணொளிகளை உருவாக்கக்கூடியவர்கள் தனி ஒரு அணி. ஆக கருத்தியல் ரீதியாக இந்த என்னென்ன காணொளிகள் எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு அணி, கண்டென்ட் கிரியேட் செய்வதற்கு ஒரு படப்பிடிப்பு குழு, அதை எடிட் செய்வதற்கு இன்னொரு குழு, அதை சமூக ஊடகங்கள் மூலமாக கொண்டு செல்வதற்கு தான் இந்த தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொண்ட 200 பேருக்கு மேற்பட்ட ஒரு குழு. ஆக இப்படித்தான் முழுக்க முழுக்க உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் மூலமாக, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மூலமாகவே விஜய் ஒட்டுமொத்தமாக இந்த தனது வாக்காளர்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டார். அதை பார்க்காமல் உங்களால் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு அதனுடைய அந்த அளவுக்கு அவர்கள் கண்டென்ட்டை மிக நுட்பமாக போட்டிருப்பாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் போகிற சின்ன குழந்தைகள், அதே போல் 10வது படிக்கிற பொண்ணுங்க பசங்களெல்லாம் வச்சு தான் தொடக்கத்தில் தொடங்கினாங்க. கடைசியாக முடிக்கும்போது வயதான மூதாட்டிகளை வைத்து நான் விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி முடித்தாங்க. பார்த்தீங்களா, இதுதான் ஒரு உளவியல் ரீதியாக குழந்தைகளிலிருந்து தொடங்கி முதியவர்கள் வரையில் கொண்டு வந்த இந்த ஒரு கிராஃப், இந்த ஒரு வரைகளை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ திட்டமிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் எங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு பேசணுமோ அவரை பொறுத்தவரையும் பொதுமக்களுக்கு பேசி பத்திரிகை தொலைக்காட்சி வாயிலாக போய் சென்றடைய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அதிகமாக வாக்குகளை அறுவடை செய்தது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாகத்தான் செய்யப்பட்டது. விஜய் மிக துல்லியமாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மைண்ட் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய உளவியல் ரீதியாகவே இந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்களையும் சமூக ஊடக பக்கங்களையும் வல்லுநர்களை வைத்து கோடிக்கணக்கான செலவில் இவர் அமர்ந்த இடத்தில், நின்ற இடத்தில், இருந்த இடத்திலிருந்து 1.25 கோடி வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி வரலாம், 234 தொகுதிகளிலும் வாங்கியிருக்கணும் இல்லையா? இப்படி இந்த மைண்ட் கண்ட்ரோல் மூலமாக ஏன் வாங்க முடியல? 108 இடங்கள் தான் கிடைச்சதுன்னா அங்கே தான் இருக்குது. 8 மாவட்டங்கள் அவருக்கு சுழியம் அளவுக்கு தான் வாக்குகள் வாங்கியிருக்காரு. அப்போ அங்கே ரசிகர்கள் இல்லையா அப்படின்னா இல்லாமல் இல்லை. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சிஸ்டம் அந்த மாவட்டங்களில் இவங்க செய்ய முடியல. ஒருவேளை அங்கே கண்டென்ட் கிரியேட்டர் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஆட்கள் பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம், இல்லை இந்த அளவு எண்ணிக்கை வந்துருச்சு, ஒரு குறிப்பிட்ட நமக்கு மெஜாரிட்டி எண்ணிக்கையில் இருந்தால் போதும், அந்த பகுதியை மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் என்று செய்திருக்கலாம். அது இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்தி ஏற்பட்ட பிழை, ஒரு கோளாறு, அது ஒரு ஃபெயிலியர். அந்த பகுதி மட்டும் 108 இடங்களுக்குத்தான் இவர்களுடைய இந்த ஐடி சிஸ்டம் வேலை செய்திருக்கிறது. இவர்கள் முழுக்க இந்த மைண்ட் கண்ட்ரோல் மூலமாக, சமூக ஊடகங்கள், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் மூலமாகத்தான், எண்ணிக்கை மூலமாகத்தான் எத்தனை பேர் இதனுடைய பார்க்கிறார்கள், அதுவும் எவ்வளவு அவர்கள் கன்வின்சிங்காக பார்க்குறாங்க, அதில் எத்தனை பேர் வாக்காளர்களாக மாறுவார்கள் என்பதெல்லாம் துல்லியமாக நாம் கிடைக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் செய்யலாம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? உங்களுக்கு இன்னும் கூட ஒரு கேள்வி வரலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கக்கூடியவர்கள், அதில் இன்டர்நெட் பயன்படுத்துகிறவங்க, ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறவங்க, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறவங்களாம் இருக்கீங்க இல்லையா? நீங்கள் யாராவது உங்கள் நண்பர்கிட்ட இன்றைக்கி நான் தேன் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்றைக்கி ஒரு 5 லிட்டர் தேன் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபோனில் பேசிட்டோ இல்லை கூகுள் சர்ச்சில் போய் ஹனின்னு போட்டிங்கன்னா அடுத்த 3-4 நாளைக்கு உங்களுக்கு தேன் தொடர்பான விளம்பரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள்? அதே போல் நீங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் என்ன ஒரு தரவுகளை நீங்கள் சொல்கிறீங்களோ அல்லது பேசுகிறீங்களோ, கூகுள் சர்ச் பண்ணுறீங்களோ, அது தொடர்பான உங்களுக்கு வரும். விமான டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் சர்ச்சில் போய் இங்கேருந்து சென்னைக்கு, திருநெல்வேலியில் மதுரையிலேருந்து சென்னைக்கு எவ்வளோ டிக்கெட் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா 2-3 நாட்களுக்கு பூரா விமான டிக்கெட் பதிவு செய்யக்கூடிய நிறுவனமாக வரும். இதுதான் இப்படித்தான் நீங்கள் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக விஜய் மைண்ட் கண்ட்ரோல் செய்து ஒட்டுமொத்தமாக இத்தனை மக்களை கவர்ந்தெழுத்திருக்கிறார். அதில் ஏற்பட்ட பிழைதான் தற்பொழுது தொங்கு சட்டமன்றமாகவும் மாறியிருக்கிறது. தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறார் விஜய் என்பதில் விஜயை பாராட்டலாம். ஆனால் இது ஒரு ஆபத்தான ஒரு முன்னுதாரணம். இந்த வாக்குகள் என்பது உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு யார் தேவை, இந்த தொகுதிக்கு யார் தேவை, என்ன கொள்கையோடு இருக்கிறார்கள், அவர்கள் எத்தனை அளவுக்கு மக்களை சுரண்டாமல், மக்களை துன்புறுத்தாமல் அவர்கள் இந்த ஆட்சி ஆழ்வார்கள் என்றெல்லாம் கணக்கிடுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் விஜய் விசில் என்கிற இந்த ஒரு பெயரும் அந்த சின்னத்தையும் மட்டும் சென்டிமெண்டலாக, எமோஷனலாக பெண்களை அழ வைத்து, பெண்களை உருக வைத்து, பின்னால் உருகுவது போல ஒரு சோகமான இசையெல்லாம் இசைக்க வைத்து மைண்ட் கண்ட்ரோல் மூலமாக விஜய் இந்த தேர்தலை வெற்றி என்கிற பெயரில் வாக்குகளை குவித்திருக்கிறார். இன்னும் சில காலங்களில் இது போன்ற ஐடி வார்,
இந்த கேம்பெயின் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய இந்த பரப்புரைகள், கேம்பெயின் இன் பாக்ஸ் என்கிற நிறுவனங்கள் எல்லாம் வந்துருச்சு. உட்கார்ந்த இடத்துலையே நீங்கள் வந்து பரப்புரை செய்வது, அதை நோக்கி செல்கின்ற பயணத்தை விஜய் ஒரு பல படிகள் முன்னேறி இந்த தேர்தலை, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார். இனிவரும் காலங்களில் எல்லா அரசியல் கட்சிகளுமே இது போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கும் விஜய் ஆளாக்கி இருக்கிறார். ஆனால் எப்படி பார்த்தாலும் மக்கள் இந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ் என்கிற இந்த பிரம்மையிலிருந்து வெளியே வந்து ஒரு மொபைல் ஃபோனெல்லாம் தள்ளி வச்சுட்டு உண்மையிலேயே வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நிலை வரும்போது தான் தமிழ்நாடு உண்மையிலேயே முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். இல்லையென்றால் இதுபோல ஐடி மந்திரவாதிகளால் கட்டுப்படுத்தக்கூடிய, முட்டைக்கு மந்திரிப்பது போல ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு மந்திரித்து விட்ட இந்த மந்திரங்கள் போல இதுதான் தேர்தலில் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். தேர்தல் மட்டுமல்ல, மனிதர்கள் தொடர்பான எல்லா துறைகளிலுமே இந்த ஐடியினுடைய ஆதிக்கம் இன்னும் அதிகமாகும். தேவை விழிப்புணர்வும் ஒரு சமமான சமச்சீரான மனநிலையும். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.